ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பிரசார நடவடிக்கைகளும் எதிர்வரும் 18ஆம் திகதி நள்ளிரவு 12 மணியுடன் பூர்த்தியாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேபோல் 21ஆம் திகதி காலை 7 மணி முதல் மாலை 4:30 வரையில் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி நாடு முழுவதிலும் 13,417 வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு செய்ய முடியும். தேர்தலில் வெற்றியீட்டும் ஜனாதிபதி வேட்பாளர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு 10 முதல் 12 நாட்களில் நாடாளுமன்றை கலைக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வாறு நாடாளுமன்றை கலைத்து 35 முதல் 44 நாட்கள் வரையிலான காலப்பகுதிக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளதுடன் தேவை ஏற்பட்டால் தேர்தல் நடத்துவதற்காக அதிகபட்சமாக 52 முதல் 66 நாட்களை எடுத்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு ஏற்ப நாடாளுமன்றை கலைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளதோடு தற்போதைய நாடாளுமன்றின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.